சேலம் மாவட்டம் தேவூர் அருகே ஒக்கிலியப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமி. இவர் கோனேர்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் இன்று காலையில் தனது வீட்டில் இருந்த நிலையில் இன்று பெற்றோர் விவசாய பணிகளுக்கு சென்று விட்டனர். இவர் மட்டும் தனியாக இருந்துள்ளார். அந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த நல்லசாமி மகன் சதீஷ் இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளன. இந்நிலையில் வீட்டுக்குள் தனியாக இருந்த சிறுமி உள்ளே புகுந்துள்ளார். இவர்களுக்கு ஏற்கனவே பழக்கம் ஏதேனும் இருந்ததா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிறுமியை இவர் பல்வேறு வகையில் பாலியல் சீண்டல் ஈடுபடுத்தியுள்ளார். அது மட்டுமின்றி அவரின் வாயில் துணியை கட்டி அவரை சித்திரவதைக்கு உள்ளாக்குவதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த சிறுமி அவர் தூக்கு போட்டுக் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் மாணவி தூக்கிலிட வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் மாணவி சத்தம் கேட்டுதான் நாங்கள் அங்கு வந்தோம். அப்போது மாணவியை சதீஷ் அடித்து கழுத்தில் தூக்கு போட்டு தொங்க விட்டதாகவும், மேலும் இந்த சம்பவம் வெளியில் தெரிந்துவிட்ட காரணத்தினால் அவர் தூக்கு போட முயற்சித்ததாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் திரண்டு வீட்டுக்குள் இருந்த சதீஷை தரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் அவரை உருட்டுக்கட்டையால் மற்றும் பல்வேறு கட்டையால் அந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் வீடு புகுந்து தரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவர் சூழ்ந்து விழுந்துள்ளார். அதே நேரத்தில் மனிதாபிமானம் கொண்ட சிலர் தேவூர் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் அந்த வாலிபரை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர்.